ஹலோ ஹேவி வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார், பிரீத்தி அசரானி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியானி இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் தமிழ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஜேர்னலில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியான் அவர் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காக உழைக்கிற ஒரு தொண்டர். ஒரு 40 வருஷமாக அந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காரு ஒரு தொண்டர். அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு கட்சி. ஸோ அவரோட பையனா விஜயகுமார் நடிச்சிருக்காரு. அவருக்கு அரசியல் அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தனியாக ஒதுங்கி அவர் ட்ராக் ஒன்று போயிட்டு இருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் வருது. பட் அந்த லவ் ஃபெயிலியருக்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்றது தெரிய வருது. அந்த டைமில் அவங்க அப்பாவும் வந்து அசிங்கப்படப்படுறாரு, அந்த கட்சியால் ரொம்ப அசிங்கப்படுறாரு. அதனால இவர் வந்து ஓகே, அவர் கூட இருக்கவங்கலாம் சேர்ந்து விஜயகுமார் இவரை வந்து நீ வந்து இப்போ நடக்கிற இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நின்று தோத்து போறாரு. செகண்ட் டைமும் நாமினேட் பண்றாங்க. பட் அந்த டைம்ல அந்த ஊர்ல இருக்க மக்கள் இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் அந்த கட்சிக்காரங்களாம் சேர்ந்து இவரோட லைஃப்லையும் இவரோட ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய த்ரெட்டா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் ஒரு மீதி கதை. யூஸ்வல் ஒரு கமர்ஷியலான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான படம் தான் இது. இந்த படத்தோட ஜானரே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அவரோட ஆக்டிங் ஆஸ் யூஸ்வல் நல்லா இருந்தது. ரொம்ப அந்த ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஃபைட் சீன்ஸாக இருந்தாலும் சரி, லைக் ஒரு டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் சரி, ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரு ஆக்டர், நல்ல ஆக்டர். லைக் அவர் அந்த உரியடி 1, உரியடி 2 எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச படங்கள். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃபைட் கிளப்னு ஒரு படம், அந்த படம் பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் போகலை. பட் இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாக அந்த நிறைய இடங்களில் சூப்பராக பண்ணியிருக்காரு. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் லைக் சரி, ஃபைட் சீன்ஸ் இருந்தாலும் அந்த எமோஷன் சீன் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் பூராமே ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் தான் அவர்கிட்ட. அந்த அளவுக்கு எதுவும் நீங்கள் இந்த படத்தில் அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு காமெடியான கேரக்டர்ஸ் எதுவும் இல்லை. பட் அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருக்காரு. பட் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் விஜயகுமார். அதே மாதிரி பிரீத்தி அஸ்ரானி அவங்க ஆக்டிங் பிரமாதமாக இருந்த இந்த படத்தில் ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர், ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு ஹீரோயின் வராமல் இவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே இருந்து விஜயகுமாருக்கு வைஃபாக பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ரோல் படத்தில். இவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் இதுக்கு முன்னாடி அயோத்தி படத்தில் பார்த்துருப்போம், அந்த ஒரு படநாட்டு பெண்ணா. பட் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு ஆக்டிங். இதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்களில் வந்து ஹீரோயினாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா நீட்டாக அந்த அவங்களோட கேரக்டர் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாகவும் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்டிங். அதே மாதிரி ரிச்சா ஜோஷி அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டுக்கு மட்டும் வராங்க, அப்புறம் ஒரு சீன் அவ்வளோதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது அவங்க ஆக்டிங்கும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லை, ஃபர்ஸ்ட் லவராக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சின்ன ரோல் தான் அவங்க கிட்ட இருந்து நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் மரியான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு அப்பாவாக பண்ணியிருக்காரு. பட் அவரோட கேரக்டரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு பாலிடிக்ஸில் இருக்கவங்க எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு 30-40 வருஷம் உழைச்ச ஒரு வயசான அங்கிள் ஒரு கட்சிக்காரங்களாம் இந்த படத்தில் அவர் கேரக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ஒரு பெரிய போஸ்ட்டும் ஒரு எம்எல்ஏ எம்பின்னு போகாமல் ஜஸ்ட் அந்த ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கவங்களுக்கு அவரோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல உங்களுக்கு கண்ணீர் வரும், ஒரு இடத்துல ஃபீல் ஆகும். லைக் அதை வந்து உங்கள் கேரக்டரோட நீங்கள் ரிலேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி அந்த அவரோட கேரக்டர் ரொம்ப குணச்சித்திர கதாபாத்திரம். நல்ல ஒரு அப்பாவாக பண்ணியிருக்காரு விஜயகுமாருக்கு. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவரோட கேரக்டர், ஜார்ஜ் மரியான் கேரக்டர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் படம் பூராமே. ஸோ அவரோட எமோஷன்ஸ் அப்படியே அவர் கண்ணிலே காட்டியிருந்தார் ஆக்டிங்கில். அந்தளவுக்கு நம்ம கட்சிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கோம், கட்சி நமக்கு ஒன்றும் பண்ணலையா அப்படின்ற அந்த மாதிரி ஒவ்வொரு சீன்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். நிறைய இடங்கள் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. அதுமாதிரி பாவல் நவநீதன் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு வில்லன் டைப் ஆஃப் கேரக்டர்னே சொல்லலாம். அவரும் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி திலீப் அவரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்க ஒரு கேரக்டர் தான். அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ அவரும் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதேமாதிரி மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் கோவிந்த் வசந்தா மியூசிக் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நல்லா நீட்டாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். நிறைய இடங்கள் ஆர்ஆர் ஓட்டலாமே பிரமாதமாக இருந்தது. ஸோ சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த படத்தில் போட்டுருக்கலாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அவர்கிட்ட இருந்து. படத்தில் அந்த பெருசாக எதுவும் சாங்ஸ் இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட்ல ஒரு சாங் ஒன்று வருது, அப்புறம் செகண்ட் ஒரு சாங் வருது. படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 சாங் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெருசாக சாங்ஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி மகேந்திரன் ஜெயராஜோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நிறைய இடங்கள் அந்த சேசிங் சீனாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஸ்டண்ட் சீனாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது அவர்கிட்ட இந்த சினிமோட்டோகிராஃபியில். ரொம்ப நல்லா நீட்டாக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். அதேமாதிரி சிஎஸ் பிரேம்குமாரோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படத்தை ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் படம்லாம் ரொம்ப லென்த்தாக எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கே தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீட்டாக கிறிஸ்பாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணியிருந்தாரு. பட் இதுவும் ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. பட் அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தமிழ் அவரோட டேரக்ஷன் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து கதை வந்து ஒரு பழைய பொலிட்டிக்கல் சட்டையரான ஒரு கதை. அதுக்குள்ளே அவர் நிறைய வச்ச விதங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஏன்னா லைக் இப்போ இருக்க பாலிடிக்ஸ் எப்படி வந்து மூவ் பண்ணுறாங்க அது வந்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு உள்ளாட்சி தேர்தலை வச்சு அதுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கட்சிக்காரங்க எப்படி ஒருத்தரை போட்டு மேலே வராங்க, எப்படி ஒருத்தரை வச்சு ஓட்டை பிரிக்கிறாங்க, எத்தனை பேரை வச்சு ஒவ்வொரு ஓட்டை பிரிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே இப்போ நம்ம ஊரில் பாலிடிக்ஸில் நடந்துட்டு இருக்க விஷயம் தான். இப்போ ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும் இல்லாமல் சுற்றி அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை சுயேட்சையாக நிற்க வச்சு ஓட்டை பிரிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய
நிறைய விஷயங்கள் பண்ணுற விஷயத்துல அந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஒரு உள்ளாட்சி தேர்தலே இவ்வளோ பெரிய விஷயங்கள் குளறுபடி நடக்குதா அப்படின்ற விஷயத்துல ரொம்ப நல்லா நீட்டாக சொல்லியிருந்தாரு. நிறைய இடத்துல டேரக்டர் தமிழ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப வந்து ஓரளவு வந்து ஆடியன்ஸ்க்கு தெளிவாக நிறைய விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாரு. அது வந்து ஓரளவு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லையும் ஓரளவு படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் லைக் வந்து கதைக்கு அதுக்கு மேலே ஸ்டஃப் எதுவும் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. லைக் ஆனால் ஓரளவு வந்து இப்போ பாலிடிக்ஸில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணுறாங்களோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக வந்து ஒரு சாமானியன் அரசியலில் நின்னானா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும், பெரிய குடைச்சலை கொடுப்பாங்க அப்படின்றது இந்த படத்தில் அவர் நல்லா நீட்டாகவே சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அரசியல் அனுபவம் இல்லாமல் அரசியலுக்குள்ளே போனால் என்ன ஆகும், அரசியலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் அதை பற்றினா ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் ஓரளவு மேலோட்டமாக அந்த ஒரு கிராமத்தை வச்சு அவர் நீட்டாக இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு சொல்லியிருந்தாரு. அது ஒரு நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. மெயினாக இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ட்ராமா படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு நல்ல நீட்டான ஒரு கதை தான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃபும் சரி. செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் ஒரு 2 இடங்களில் படம் அப்படியே லேக் ஆகி ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. அங்கே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அவர் வந்து கதையை மூவ் பண்ணி போனாலும் எனக்கு படம் பெருசாக தெரியல. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள படம் முடிஞ்சதுனாலே நமக்கு பெருசாக அந்தளவுக்கு எனக்கு எதுவும் லேக்ன்ற மாதிரி படல. படம் கதையை விட்டு வெளியே போகாதனால படம் ஓரளவு தப்பிச்சது. பட் ஆனால் ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சான ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி இது. ஸோ இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட இந்த படத்தை வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவர் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட்னு படத்தை போய் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பெருசாக அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸ் எதுவுமே எல்லாமே. பிகாஸ் ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ட்ராமா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதனால நம்ம இந்த படம் பார்க்கணும், இந்த படத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ, ஒருவேளை இவன் தான் வில்லணும் அப்படின்ற நம்ம கெஸ்ஸே கடத்தில் உங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால இதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இருந்தது நிறைய இடங்கள்ல. ப்ளஸ் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எங்கேயும் அதிகமாக போடலை. அதுதான் எனக்கு ஒரு விஷயமா பட்டது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில் வந்து டேரக்டர் தமிழ். அதனால ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச். ஸோ ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஒரு வீக்கெண்டில் போய் தியேட்டரில் போய் ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சில் பார்க்கலாம். ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.